ஸ்ரீ ரேவா காண்டம் 73ஆம் அத்தியாயம். கோப ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் கோபேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குந்தியின் மைந்தனே, நர்மதை நதியின் தெற்கு கரையில் ஒரு மிக அற்புதமான தீர்த்தம் உள்ளது. சிறந்த கோபேஸ்வர தீர்த்தம் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. பூமியின் மேற்பரப்பில் ஒரு பசுவின் உடலில் இருந்து ஒரு புண்ணிய லிங்கம் வெளிப்பட்டது. அரசரே, யுதிஷ்டிரர் கூறினார், மணிநாகத்திற்கு மிக அருகில் நர்மதையின் தெற்கு கரையில் ஒரு பசுவின் உடலில் இருந்து பாவங்களை அளிக்கும் லிங்கம் வெளிப்பட்டது. எப்படி? பிராமணரே, கோபேஸ்வர லிங்கத்தின் தோற்றம் சுருக்கமாக விவரிக்கப்படட்டும். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குந்தியின் மைந்தனே, முன்பு காமதேனு அங்கு தவம் செய்தது. அவள் தேவர்களின் தலைவராகிய மகேஸ்வரரை மிகுந்த பக்தியுடன் தியானித்தாள். உலகங்களின் தலைவராகிய மகேஸ்வரனார் பழுப்பு நிற பசுவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அவளது உடலில் இருந்து பிரிக்க முடியாத இறைவன் பரமேஸ்வரர் வெளிப்பட்டார். மகேஸ்வரர் கூறினார், பழுப்பு நிறமுடையவரே, பரமேஸ்வரி, பிரபஞ்சத்தின் தாயே, நான் தம்மிடம் மகிழ்ச்சி அடைகிறேன். அழகான முக பாவன் கொண்டவளே, ஏன் பிராயச்சித்தம் செய்யப்பட்டது என்பதை விரைவாக கூறுவாய். சுரபி கூறியது, உலகங்களுக்கு உதவுவதற்காகவே நான் பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டேன். உலகின் அனைத்து விவகாரங்களும் நிறைவேறுவது எனது அருளால்தான். சங்கரனாரே, மக்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்ல விரும்பினால் அது எனது அருளால்தான். சங்கரரே, உலகங்களின் நலனுக்கான விருப்பத்துடன் என் தீர்த்தத்தில் தங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று கூறி பகவான் மகிழ்ச்சியுடன் அங்கேயே தங்கினார். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் பூமி எங்கும் நன்கு அறியப்பட்டது. அரசரே, யுதிஷ்டிர மன்னரே, ஒரே ஒரு நீராடல் மூலம் ஒருவன் பெரும் பாவங்களை நீக்குகிறான். கோபரேஸ்வரத்தில் ஒரு பசுவின் தானம் மிகுந்த பக்தியுடன் செய்யப்பட வேண்டும். தகுதியான சிறந்த பிராமணருக்கு தங்கம் மற்றும் கன்றுடன் பொருத்தமான பசுவை வழங்க வேண்டும். பசு இளமையாகவும் வெள்ளை நிறமாகவும் அதிக பால் கறப்பதாகவும் இருக்க வேண்டும். அதை துணிகளுடன் இணைத்து வழங்க வேண்டும். பொதுவாக மாதத்தின் இருண்ட பாதியில் 8வது அல்லது 14ஆம் சந்திர நாளில் கொடை வழங்கப்பட வேண்டும். அனைத்து மாதங்களிலும் கார்த்திகை மாதம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. வேதங்களை சுயமாக பயில ஆர்வமுள்ள ஒரு பிராமணருக்கு கொடை வழங்கப்பட வேண்டும். கொடை மிகுந்த பக்தியுடன் வழங்கப்பட வேண்டும். கொடையை முறையாக செய்பவர், அதை மனதாரவும் முறையாகவும் ஏற்றுக்கொள்பவர் இருவரும் புண்ணியவான்கள். இதை காண்பவரும் புண்ணியத்தை பெறுகிறார். இறந்தவர்களுக்கு உரிய பக்தியுடனும் அரிசி உருண்டைகளை வழங்க வேண்டும். இவ்வாறு அரசரே, இறந்தவர்கள் பெரிய இலக்கை, சொர்க்கத்தை அடைகிறார்கள். ருத்ரனுக்கு தினமும் பக்தியுடன் வணங்குபவர்களின் பாவங்கள் உடைந்த பானையில் உள்ள தண்ணீரை போல கரைந்துவிடும். அந்த தீர்த்தத்தில் ஒரு காளையை சடங்கு ரீதியாக விடுவிப்பவர் சிவலோகத்தில் மதிக்கப்படுகிறார். பித்ருக்கள் அவரால் மீட்கப்படுகிறார்கள். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரே, விருஷோத்சர்க்கம் சடங்கு மற்றும் சடங்கு ரீதியாக ஒரு காளையை விடுவிக்கும் போது மனிதர்களுக்கு ஏற்படும் நன்மையை விரைவாக விடாமுயற்சியுடன் விளக்குங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், தர்மத்தின் மைந்தனே, கேட்பீராக. அனைத்து சிறந்த குணாதிசயங்களையும் கொண்ட ஒரு காளை கார்த்திகை மற்றும் வைசாகம் என்றழைக்கப்படும் வைகாசி மாதங்களின் முழு நிலவு நாளில் அவிழ்க்கப்படும் போது அடையப்படும் நன்மையை நான் முழுமையாக விளக்குகிறேன். ஒரு நபர் தான் புனித நீராடி அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தி சுத்தமாக இருக்க வேண்டும். அவர் ருத்ரனின் முன்னிலையில் விருஷோத்சர்க்கத்தை ஹரர் மகிழ்ச்சி அடையட்டும் என்று உச்சரிக்க வேண்டும். அன்பு மகனே, அவர் அருகில் 4 சிறந்த பெண் கன்றுகளை வைத்திருக்க வேண்டும். அனைத்து அத்தியாவசிய அம்சங்களுடனும் இவற்றை ஒரு முன்னணி பிராமணருக்கு அர்ப்பணித்த பின்னர் அவர் கூறுவார், மகாதேவர் மகிழ்ச்சி அடையட்டும்.
பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனார் மகிழ்ச்சி அடையட்டும். அரசரே, அனைத்து அங்கங்களிலும் முடிகள் உள்ள அளவுக்கு அவர் சிவலோகத்தில் கௌரவிக்கப்படுவார். சிவலோகத்தில் தங்கிய பின்னர் அவர் மீண்டும் மரண உலகில் பிறக்கும் போது அது செல்வமும் உணவு தானியங்களும் நிறைந்த ஒரு பெரிய குடும்பத்தில் இருக்கும். அவர் அழகான அம்சங்களாலும் சிறந்த கல்வியாலும் நிறைந்திருப்பார். அவர் சுத்தமாகவும் உண்மையாகவும் இருப்பார். அவர் நோய்களிலிருந்து விடுபடுவார். யுதிஷ்டிர மன்னரே, கோபரேஸ்வரரின் மகத்துவம் என்னால் விவரிக்கப்பட்டது. நர்மதை நதியின் தெற்கு கரையில் பசுவின் உடலில் இருந்து லிங்கம் வெளிப்பட்டது. 73ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.